ரூபா பாட்டிலுக்கு டாஸ்மாக்ல வாங்குற மாதிரி சொல்றாங்க. பாடலை மாற்றவும், பாட்டிலுக்கு 20 ரூபாய், பாட்டிலுக்கு 20 ரூபாய், பாடலை மாற்றவும். பாட்டிலுக்கு 20 ரூபாய், பாட்டிலுக்கு 20 ரூபாய், பாட்டிலுக்கு 20 ரூபாடா, பாட்டிலுக்கு 20 ரூபாடா. இல்ல ஒரு நிமிஷம், வாங்குனவங்க வீடியோ போட்டாங்க. 20 ரூபா வேண்டாம், 10 ரூபாய் வெளிப்படையா பேட்டி கொடுத்தாங்க. ஒரு நிமிஷம் விவேக், ஒரு நிமிஷம் விவேக், ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார். நீங்க நேற்று வந்து ஒரு டாஸ்மாக் ஊழியர்கள் வெளிப்படையா பேட்டி கொடுத்தாங்க. மாலை முறை சொல்லிட்டு அத்தனை தொலைக்காட்சியும் ஓடிச்சு. எம்ஆர்பி எவ்வளவு 10 ரூபாய் ஸ்டிக்கர் ஒட்டி தராங்க. யாரை கேட்கறாங்க, யாரை கேட்கறாங்க, ஸ்டிக்கர் இருக்கு வச்சிருக்காங்க. ஸ்டிக்கர் யார் ஒட்டுறாங்க பாருங்க. 10 ரூபாய் ஏன் வாங்குறோம் தெரியுமா? நிர்வாக செலவினங்களுக்காக வாங்க. எந்த நிர்வாக செலவினங்களுக்காக? அத நீங்க கேட்கணும். நீங்க யாருக்கு கொடுக்கலங்க, எங்க செலவு இருக்குங்க. உங்க செலவுக்குனா எங்களுக்கு உடைஞ்ச பாட்டு செலவு. சம்பளம் வாங்குறீங்களா? அப்புறம் என்ன சம்பளம்? அது நீங்க யாரு கேட்கணும் சார்? நீங்க யாரு கேட்கணும்? நீங்க யாரு கேட்கணும்? பாட்டுல கொடுக்க சம்பளம் இல்ல. நீங்க அதுக்காக எல்லாத்தையும் வாங்குவீங்களா காசு? இதற்கு முன்னாடி ஆட்சியில் பதில் சொன்னோம். அதுவும் தப்பு, இதுவும் தப்பு. இப்ப யார் ஆட்சி சார்? இப்ப யார் ஆட்சி? இல்ல இப்ப வாங்குறோம்ங்கறாங்க. இல்ல சார், இப்ப ஏன் வாங்குறீங்க? இப்ப ஏன் வாங்குறீங்க? ஏங்க உட்காருங்க, போங்க. இல்லையா இல்லையா உட்காருங்க. இல்ல இப்ப ஏன் வாங்குறீங்க? இப்ப விஜய்க்கு போகுது 20 ரூபாய், விஜய்க்கு போகுது 10 ரூபாய், 20 ரூபாய் விஜய்க்கு போகுது. ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சர் ராசா. 20 ரூபாய் விஜய்க்கு போகுது. இன்னைக்கு 20 ரூபாய் விஜய்க்கு போகுது. 20 ரூபாய் விஜய்க்கு போகுது சார். 20 ரூபாய் விஜய்க்கு போகுது சார். ஐயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்திருக்கனா? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா. உங்களுக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சுல, வெளிப்படையா சொல்றாங்கல்ல, அவங்க மேல நடவடிக்கை எடுங்க. ஒரே யார் செகண்ட் எடுக்கணும்? சார். நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். நேத்து அதிமுக போச்சு சார். அதுக்கப்புறம் எனக்கு தெரியுது நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு. நக்கலு அப்புறமா வந்து திமுக போச்சு சார். இப்ப யாரு நேத்து, இன்று, நாளை. இனி இப்ப வந்து இப்ப டேய் ஒன்னதான் சொல்றேன். இல்ல உங்களை தான் சொல்றேன். உங்க ரெண்டு பேரும் சேர்த்தாயா சொல்றேன். அவ்வளவு வசியமாவா இருக்கிறோம். அவர் பேசுறது தம்பி இல்ல அவதூறுன்னு சொல்லி உங்க அதிகாரப்பூர்வமாக அந்த பணியாளர்கள் வந்து பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அவதூறுன்னு சொன்னா ஏன்டா அறிவு கேட்டானே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கற, சோத்த விட்டு லட்டிய திங்கற. சோத்த தான் திங்கற, சோத்த தான திங்கற. திமுக ஆட்சியில போற ஆதாரம் பேட்டி கொடுக்கறாங்க சார். பேட்டி கொடுத்தது நீங்க சொல்றது பழைய இது சார். 10 ரூபாய் என்ன தம்பி நீங்க இப்ப ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? பேட்டி கொடுத்ததுதான். சரி சொல்லுங்க. இது என்னன்னா பழைய கால வரலாறுகளில் தலித்துகளுக்கு செய்தது, மற்ற சமூகங்களுக்கு செய்தது, அல்லது பொதுவாக எந்த ஒரு ஆட்சி செய்ததுங்கிறது இல்ல. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம். பொது சமயத்தை அப்படி எல்லாம் பேசக்கூடாது. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி, தமிழ்நாட்டில் கிடையாது. இந்த மாதிரிலாம் ஹேட்ரட் வச்சுட்டு ஹேட்ரட பரப்பாதீங்க சார். டோன்ட் ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி. ஓகே. அண்ணா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இல்லங்க நீங்க இல்லங்க பேசுறது இல்லங்க. நீங்க தப்பான சரி இருங்க இருங்க. மருத்துவர் அணி எப்படி மருத்துவர் அணி அதை கேட்டா தான புரியும். இதனா கத்திமல நடக்கிற மாதிரியே இருக்கே பொளப்பு. அதை கேட்டா தான புரியும். போக கூடாது, போனதே தப்பு. இல்ல மருத்துவ அணி போனது சரியா தவறா? போனது தப்பு. போக கூடாது. இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தால எடுப்பாங்க போல இருக்கே. ஒரு சட்டத்துக்கு இடம் இல்ல. அதற்கு நான் கடந்து போலாம். வழக்கறிஞரால இத அனுமதி அத்தா என்ன பொளப்புதான் இது? 4 பனிக்குட்டி வாங்கி தாயா, பேச்சு காசை பறிச்சு தரேன். இவனுக்கு கிட்ட இந்த கொட்டையும் பட்டையும் காட்டி அமிச்சு காசு புடுங்கிறதுக்குள்ள உசுரே போயிருது. சரி இருங்க கொட்டி அவர் முடிச்சிரட்டும். அவர் என்ன இவங்கனா கடினமான வார்த்தை எல்லாம் பேசுறாருல. கடினமான வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் எனக்கு சங்கடமா இல்ல, பேசுங்க. வருத்தம் தெரியும். தூய தமிழ். ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டு அரசியல் மரபில் நீடித்த மரபாக இருந்த ஒரு விஷயம் தான் அது. நீங்க 60ல என்ன நடந்தது? நீ பிச்சை எடுத்தியா? இல்ல 1947. பிச்சைக்காரன் தட்டுல இருந்து நீ எடுத்துக்கிட்டியா? இல்ல 1947. நீங்க அதற்கு காமராஜர் ஆட்சி என்பது வந்து ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட். சாமானியர்களுக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு சாமானியன் மேலே இருந்து சாமானியர்களுக்கான ஆட்சி செய்து அது வந்து காமராஜருடைய ஆட்சி. விவேக் நேரடியா கேக்குறேன். மருத்துவ அணி ஆய்வுக்கு போனது சார், அத தான் நான் சொன்னாதானே உங்களுக்கு புரியும். சரியா அதிகாரம் இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு, ஒண்ணு இப்படி ஆட்டு இல்லன்னா அப்படி ஆட்டு,
எல்லா பக்கம் மாட்டினா எப்படி புரியும்? யாரோ ஒருத்தர் நேரடியா போய் அரசு தம்பி, ஒரு நிர்வாகம் நிமிஷம். சரியா இருக்கு தம்பி, ஒரு நிமிஷம். அதையே பார்க்க சார், முடியாது. சார், இதுதான். இது கேட்டா 67 ஒரு எப்படி நிமிஷம். விவேக் நான் இல்ல, நியாயம் நீங்க சார் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இல்ல, சுத்திட்டு ஒரு இருக்காரு சார் நிமிஷம். இவரு. என்ன தமிழர் சரியா கொஞ்சம் தப்பா நான் அதை பேசுறேன். சொல்லுங்க. சரிதான். அது அது சரிதான். என்ன? எந்த சட்டத்துல எந்த பப்ளிக் ஹெல்த் ஆக்ட்ல அது சரி தனித்துவமான தமிழ்நாடு அரசியல் வர வர நேரம் தரேன். அது தமிழ்நாட்டில் சரி. நீண்ட காலமாக இருந்த அரசியல் மரபு இது. இதுதான் போய் நல்லா சுத்திரியம்மா சுத்து சுத்து. தரப்பாதீங்க. என்ன போய் பிரச்சனை தயவு அது. செய்து ஐயா இத போட்டி பண்ணாதீங்க ஐயா. போட்டி நீங்க போய் திராவிட நீட்ஸ் புத்தகம் படிங்க. எஸ்ஆர்என் எழுத தமிழ்நாடு ஒரு பப்ளிக் நிமிஷம் ஹெல்த் ஆக்ட்ல நான் கேக்குறேன் எந்த சட்டத்தின் அடிப்படையில அவங்க இன்ஸ்பெக்ஷன் போனாங்க அந்த சட்டத்தை நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சட்டத்தின் படிதாங்க நடக்கணும் நாடு. சார், இது பிரச்சனை வந்து அதல்ல. சரி இப்ப நாளைக்கு முதல்வர் சரியா வேலை செய்யலன்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்பெக்ஷன் போக முடியுமா? நான் ஓட்டு போட்ட ஒரு பிரச்சனை. நீங்க கட்சிக்காரர் இல்ல. கட்சி அதிகாரம் சட்டத்தின் அடிப்படையில நீங்க தான் கேள்வி பண்ண கேட்க முடியும். நினைக்கிறோம்ல பத்திரிகையாளர்கள் நம்ம சார், கேள்வி கேட்க இருங்க, நினைக்கிறோம். இருங்க, ஐயா, அது இருங்க. எந்த சட்டம் அதிகாரம் ஐயா, கொடுக்குது? ஐயா அதுக்கு இருக்குங்க ஐயா. அது எந்த சார் சமூக ஏங்க, அதிகார இவரு பங்களிப்பு எரியல எரிச்சலாவே இருக்கு எனக்கு என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு டென்ஷன் freedom of expression, constitution எல்லாம் தெரியாம வந்து பேசிட்டு இருக்காரு. கான்ஸ்டிடியூஷன் தெரியாம நான் ஆமா பேசுறேன். நீங்க தான் ஐயா என்ன பேசுறீங்க. பேசிட்டு இருக்கோம் கான்ஸ்டிடியூஷன் தெரியாம? பத்திரிகை யார் அதிகாரம் கொடுத்தது புதுசா ஒரு கேள்வி கேக்குறீங்க. சார் இது சமூக பல அதிகார வருஷமா இயல்பு சார். விவேக் நீங்களே மகாத்மா பத்திரிகையாளர் காந்தி தான், வந்து கேட்டு நீங்களே வந்த மைக்க கேள்வி. புடிச்சு பல கேள்வி கேட்டவர் தான். அப்புறம் பத்திரிகையாளருக்கு யார் சார், அதிகாரம்? நான் என்ன? மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். நான் வர்றேன். இது இல்ல இது இல்ல, வந்து ஒரு சரி, நிமிடம் நேரம் கொடுங்க. விஜயபாஸ்கர் சரி, எந்த இருங்க. அமைச்சரா அவரு இருக்கும்போது- நேரங்க. இல்ல, இல்ல, ஒரு அவரு நிமிஷம். நேரங்க. இல்ல, விஜயபாஸ்கர் அமைச்சரா இருந்த பொழுதும் மா சுப்பிரமணியன் அமைச்சரா இருந்தப்போ அதிமுகல மாணவர் இது ஆஸ்பத்திரி விங் அப்புறம் டிஎம்கேல வந்து மருத்துவர் அணி போய் எப்ப ரைடு பண்ணாங்க நான் எப்ப இன்ஸ்பெக்ஷன் நான் அதுல ஒரு கேள்விதான் கேட்டு முடிச்சுருங்க. வார்த்தை அவர் தான் அவரே பதில் சொல்லட்டும். சொல்லணும். அவர்தான் அதுக்கப்புறம் சொல்ல பேசுறேன். உடம்ப இரும்பாக்கிக்கடா அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. நான் அதை இதுக்கப்புறம் நான் முடிச்சிடுறேன். பேசுறேன். நீங்க தான் சரி. சொல்ல போறீங்க ப்ளீஸ் சுருக்கமா. இல்ல அதுல என்ன பிரச்சனை அவங்க ஆய்வுக்கு போறது கூட நான் சொன்னேன் ஒரு புதிய இயக்கம் வந்திருக்கு இளைஞர்கள் போறதுல கூட எனக்கு முரண்பாடு இல்லைன்னே சொன்னேன் இப்பயாச்சும் நான் சொல்றத கேட்டானே அப்பாடா. இந்த சிக்கல் என்ன தெரியுமா வந்துச்சு அவங்க சொன்ன தகவல் முற்றிலும் தவறானது என்று ஒரு தனியார் தொலைக்காட்சி செய்தி வெளியிடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கை ஒருத்தருக்கு துண்டாகுது பிரச்சனை நான் சொல்லிடுறேன் கை ஒருத்தருக்கு துண்டாகுது கைய சாக்கு பையில போட்டு கொடுத்து விட்டுருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள்